ஓகே. ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. எனக்கு புரியுது. இன்றைக்கி என்னாச்சுன்னா வீக்கெண்டு ஓகே ஃபைன், லைக் ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா தங்கச்சிலாம் வெளியே போயிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது சரியான மழை. சரியா, இந்த தாம்பரமில் ஒரு ஃப்ளைஓவர் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷெல்டர் எடுக்க. பயங்கரமான மழை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு எப்படியும் ஒரு 20-25 பேர் மேலே தான் வந்து இருப்பாங்க. ஓகே, எல்லாமே வந்து டூ வீலர்காரனுங்க. அதாவது ஓரமாக வந்து இவங்க ஷெல்டர் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நான்லாம் எப்படின்னா நானுமே வந்து ஒதுங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது ஒரு பிரிட்ஜு ஓரமாக வந்து எவ்வளோ பேர் நிற்க முடியுமோ நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போய் நின்னால் அது வந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நான் எப்பவுமே வந்து நின்னது கிடையாது. அதை தாண்டி போயிட்டு வேற எங்கேயாச்சும் வந்து ஒதுங்கி நிற்பனே தவிர ஃபைன் என்னாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் வந்து அப்பம் கட்டின பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜு கீழே தான் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நின்னது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்களே, ஸோ அவங்களுக்கும் இந்த டூ வீலர்காரங்களுக்கும் லிட்டரலாக வந்து வாக்குவாதமே வந்துருச்சு. ஏதோ வந்து இந்த பிரிட்ஜ் எல்லாமே வந்து இந்த டூ வீலர்ஸ்க்காகவே வந்து கட்டி வச்ச மாதிரி வந்து சில பேர் இருக்காங்க. அதாவது ஓகே ஃபைன், லைக் நீங்கள் நனையக்கூடாது, சில பேர் வந்து லேப்டாப் பேக்ஸு கேஜெட்ஸ் அதெல்லாம் கொண்டு போவீங்க, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் கொஞ்சமாச்சு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயம் லைக் அர்ஜென்ட்டாக வந்து போயிட்டு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து என்ன சிச்சுவேஷன் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒதுங்குங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அங்கே போய் நின்னால் அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நிற்காதீங்க அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், யாராச்சும் ஆர்கியூ பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னா அது தப்பு நம்ம மேலே. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஷெல்டர் எடுக்கிறதுக்காக வந்து பிரிட்ஜ் வந்து ஒன்றும் நமக்காக கட்டலை, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ வேறு யாராச்சும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க உங்களை தள்ளி நிற்க சொன்னாலோ, ஏன் அந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாலோ நம்ம வந்து திருப்பி சண்டை போடுறது வந்து அது சுத்தமாக பாயிண்ட்லெஸ், அது வந்து சுத்த வேஸ்ட். அது அப்படி பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க 2 வச்சான் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டே இருக்காது திருப்பி அடிக்கவோ இல்லைனா வந்து திருப்பி ஏதாச்சும் சொல்லவோ. ஏன்னா டோட்டலாக வந்து அவங்க சைடில் தான் வந்து எல்லாமே வேலிடாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. பப்ளிக்கு வந்து நியூசன்ஸாக இருக்காதீங்க. அண்ட் ஒரு 25-30 பேர் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்க, சிவிலியன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாமே எதுவுமே வந்து கரெக்ட் ஆகிடாது.